ஹே buddies, வெல்கம் டு பி ஹானஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஜியோவில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அஜியோட ஆப் உள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து அங்கே அப்ளை கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கூப்பன் அப்ளை பண்ணிக்கோங்க. கூப்பன் அப்ளை ஆனதுக்கப்புறமா ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஷிப்பிங் இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங் வர வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அஜியோவோட லிங்க் இருக்குது. அது மூலிமா நீங்கள் போய் சைன் அப் பண்ணிங்கன்னா ₹200 வந்து அஜியோ பாயிண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். அஜியோ பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேஷ் மாதிரி தான். அதை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து ₹200 லெஸ் ஆகி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரெஃபர் அண்ட் ஏர்ன் மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். ஜிபேக்கெலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா, நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் வந்து அமௌண்ட் கிடைக்கும், நமக்கும் அமௌண்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இது. ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் மாதிரி காட்டும். உங்களுக்கு எந்த ஆஃபர்ஸ் வேணுமோ அந்த ஆஃபர்ஸை கிளிக் பண்ணி ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கேட்டகரியில் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. 200 அஜியோ பாயிண்ட்ஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது கரண்ட்டில் என்ன வந்து ஷேர் அண்ட் ஏர்ன் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் சைன்இன் பண்ணுறப்போ. ஃப்ரீ ஷிப்பிங் அப்ளை ஆன உடனே கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஆர்டர் பிளேஸ்ட் ஆன உடனே அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க. உடனே அதை பண்ணால் மட்டும்தான் கேன்சல்ட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆனால் கூட பேக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா 1075 அப்படிங்கிற ஒரு ஆஃபர். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. கீழே வந்து ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா 1075ஓட ஆஃபர் ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட்டை ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு கீழே வந்து அப்ளை கூப்பன் இருக்க இடத்துல வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். அந்த ஆஃபரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு கேஷ்கரோ மூலிமா அஜியோ சைட்டு உள்ளே போயிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். கேஷ்கரோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேஷ்பேக் சைட்டு. கேஷ்கரோவில் நிறைய சைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைட் வேணுமோ அந்த சைட்டு உள்ள போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். கேஷ்கரோ பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நான் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற ஒரு பர்சன் கிடையாது. எனக்கு நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது டெலிவரி ஆனதுக்கப்புறமா நான் ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து ஸ்டாப் பண்ணேன். அஜியோவில் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து இந்த பிக் போல் சேலில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ரிசீவ் ஆன ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால 70% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து அஜியோவில் பிராண்டடாக இருக்கும். பேலன்ஸ் 30% வந்து பிராண்டட் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பிராண்டடாக இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குங்க. பிராண்ட் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட ரிவ்யூவும் வந்து நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி எனக்கு ரிசீவாக இருந்துச்சு, எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆஃபர் டைம்ஸில் நீங்கள் அஜியோவில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஆஃபர் டைமில் மட்டும்தான் நிறைய மணி சேவ் பண்ண முடியும். ஆஃபரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை அப்ளை கூப்பன் மூலிமா இன்னும் கம்மியான ரேட்டுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ப்ளஸ் கேஷ்கரோ மூலிமா போகிறதுனால நமக்கு கேஷ்பேக்கும் கிடைக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மணிலேருந்து நமக்கு திருப்பி ஒரு கேஷ்பேக் மாதிரி கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கேஷ்கரோட ஆப் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் மென்ஸ்வேர் கலெக்ஷன் ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு பாயிண்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் ஷர்ட் வந்து நான் வந்து காமிச்சிருந்தேன். சைட்டில் பார்க்கும்போது எனக்கு பிளாக்காக இருந்தது, ரொம்ப பிளாக் கலரில் இருந்தது. ஆனால் நேரில் ரிசீவ் ஆகும்போது க்ரே அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. இந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக எதனா சேல் போயிட்டுருக்கும் போது ப்ளே அண்ட் ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி இருக்கும். இதில் 3 கேள்வி கேட்பாங்க. இந்த 3 கேள்வியில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் உங்களுக்கு மணி வந்து அஜியோ பாயிண்ட்ஸ் மாதிரி கிடச்சிதுன்னா அதையுமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் ஆகும். நான் காட்டக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் காட்டக்கூடிய ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஒவ்வொரு ரிவ்யூக்கு கீழேயுமே நான் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் எதனா வேணும்னா நீங்கள் போய் அது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்களுக்காக தோணும் போது அவங்களே பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.